அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வெள்ளை நிற புடவை அணிந்து கொண்டு வித்தியாசமான முறையில் பொங்கல் வைத்து மாட்டுப் பொங்கலை கொண்டாடிய சலுகைபுரம் கிராம மக்கள். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சலுகைபுரம் கிராமத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்களே வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் கிராம மக்கள் பெரும்பாலானோர் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் மாட்டுப் பொங்கலை கிராம மக்கள் ஒன்று கூடி கொண்டாடினர். சலுகைபுரம் கிராம மக்கள் குலதெய்வமாக வழிபடும் பச்சை நாச்சியம்மன் கோவிலுக்கு பெண்கள் தங்களது வீடுகளில் இருந்து பொங்கல் பானைகளை தலையில் சுமந்து வந்தனர். அப்போது பெண்கள் வெள்ளை நிற புடவையும் கொலுசு மற்றும் வளையல்கள் அணியாமலும் வந்தனர். இந்த கிராம மக்கள் 9 தலைமுறைகளாக இந்த பாரம்பரிய முறையை தான் கடைபிடித்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். மந்தையில் பெண்கள் ஒன்று கூடிய நிலையில் கோவில் பூசாரி பூஜையை முடித்து பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். மாடு அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பட்டிக்கு முன்பு அடுப்புகளை கூட்டி ஒரே வரிசையில் பெண்கள் சமத்துவமாக பொங்கலை வைத்து அம்மனை வழிபட்டனர். அப்போது ஆண்களும் சட்டை அணியாமல் வேஷ்டி அணிந்து கொண்டு வந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். பொதுவாக வெள்ளை நிற புடவை கட்டினால் அபசகுணம் என பலர் நினைப்பார்கள். ஆனால் சலுகைபுரம் கிராம மக்கள் அவ்வாறு நினைக்க மாட்டார்கள் என்றும் தங்கள் முன்னோர்கள் மழை வேண்டி இந்த பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து வந்ததாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்த சூர்யா என்ற பெண் கூறினார். வெள்ளை சேலை கட்டுறது அபசகுணம் எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். அந்த காலத்தில் எங்கள் முன்னோர் சாமி எங்கள் சாமி வந்தனால நாங்கள் இது வெள்ளை உடை கட்டி நாங்கள் பொங்க வைப்போம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.